சுத்தமா இருந்து வேலை இல்ல, மூளை சுத்தமா இருந்து வேலை இல்ல, கல்பு நூறாக இருக்கணும், பிரகாசமான உள்ளமாக இருக்கணும். அதனால அல்லாஹ் இடத்துல நாங்க துஆ கேட்கணும், யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்துல நீ வெளிச்சத்தை தந்துரு ரப்பே. குர்ஆனுடைய வெளிச்சம், அல்லாஹ் அறியக்கூடிய வெளிச்சம், ஹதீஸுடைய வெளிச்சம், யா அல்லாஹ் எனக்கு தந்துரு ரப்பே. இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கேட்க வேண்டும். புகாரில வரக்கூடிய ரிவாயத், புகாரில வரக்கூடிய ஒரு ரிவாயத், யார் இரவுல திடீரென்று முழிச்சு கொண்டாரோ அப்படின்ற ஒரு பாடம், அந்த பாடத்துல வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஆர மினல் லைல், யார் இரவுல திடீரென்று முழிக்கிறார், திடீரென்று முழிக்கிறாரோ, முழித்து ஃபகால உடனே சொன்னாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ். எங்களுக்கு எங்கட கையில போன் இருக்குது, எங்கட கையில போன் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா போட்டுக் கொள்ளலாம், வெளியே சத்தம் கேட்காது, நல்ல நெட் வேலை செஞ்சு கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் ஒரு வாலிபன் பயப்படுகிறான், என்ற ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு வாலிபன் பயந்து, ஒரு மனிதன் பயந்து அந்த போனை எடுத்து வெளியே வச்சுட்டு மக்களோட மக்களாக அந்த கதவை திறந்து விட்டு வெளியே போகிறான் என்றால் இதுதான் தக்வா, இதுதான் இறையச்சம். கண்ணியமானவர்களே, இதுதான் கல்புல நூறானியத் இருக்குது, இதுதான் கல்புல நூறானி. அல் ஹாஜ் என்று என்னைய கூப்பிடலண்டா, என்னைய கூப்பிடலண்டா, என்னைய கூப்பிடல பாருங்களே, நான் ஹஜ் செஞ்ச ஒரு மனுஷன் என்ற உள்ளத்துல யாருக்கெல்லாம் தோண்டுமோ அவருடைய ஹஜ் கபூலியத்துடைய ஹஜ் கிடையாது, கபூலியத்துடைய ஹஜ் கிடையாது. ஏண்டா அது கண்ணியத்துக்காக வேண்டி மக்கள் சொல்லி கொடுத்திருப்போம், ஆனா அவரை நிர்வாகத்துல போட்டிருக்க மாட்டாங்க, அல்லது அவரை ஒரு இடத்துல கண்ணியப்படுத்திருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்வாரு, பாருங்களே நான் இவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு செஞ்சு கூட எனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கலையே என்ற ஒரு மனசுல வந்துட்டா, கண்ணியமானவர்களே அவர் செஞ்சதுல எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு பலனும் இல்லை. இதுதான் அவருடைய அமல வெளிக்காட்டுறது, இதுதான் அவருடைய அமல வெளிக்காட்களை அல்லாஹ் மிகவும் சிறப்பு படுத்தி வச்சிருக்கிறார், மிக கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த நாட்கள்ல இந்த வருடங்கள்ல ஒரு வருடத்தை எடுத்தா அந்த வருடத்துல 10 நாள் மிக சிறந்த நாளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தார். எந்த நாள்? துல்காதாவினுடைய ஆரம்ப, துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்களை இந்த உலகத்துல நாட்கள்ல மிக சிறந்த நாளாக இந்த 10 நாளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்த நாளில் ஒரு நாள்ல நீங்க நோன்பு பிடிச்சா யுகஃபரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, உங்களுக்கு போன வருடத்தினுடைய நன்மை, போன வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று மீதம் இருக்கக்கூடிய வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எதற்காக தருகிறார்கள்? நாட்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறான், அந்த நாட்களிலும் ஒரு நாளை சிறப்புப்படுத்தி அதில் உங்களுக்கு 2 வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால், கண்ணியமானவர்களே அல்லாஹ் ஏன் இதெல்லாம் தந்து கொண்டிருக்கிறான் எங்களுக்கு? ஏன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான்? கண்ணியமானவர்களே, அல்லாஹோட தொடர்பாகணும், மனிதன் அல்லாஹோட தொடர்பாகணும். கண்ணியமானவர்களே, நாங்க இப்ப அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஜிஸ்மானியத்துன்னு சொல்லுவோம், உடம்பு விதத்துல மட்டும்தான், உடம்பால மட்டும்தான் அல்லாஹ்வோட தொடர்புல இருக்கிறோம், உடம்பால மட்டும்தான் அல்லாஹ்வோட தொடர்புல இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் நிலைமை இதுதான், உடம்பால அல்லாஹ்வை இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்கட உடம்பால மட்டும் இபாதத் நடந்து கொண்டிருக்குது, எங்கட கல்பு இருக்குது, உள்ளம் கல்ப், கண்ணியமானவர்களே அது வேற எங்கேயோ இருக்குது, அது வேற எங்கேயோ இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, மூளையை தந்திருக்கிறான் அல்லாஹ், மூளையை தந்து அந்த மூளையால எங்களுக்கு சிந்திக்க வச்சிருக்கிறார், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறார். அதாவது எதையும் சிந்திக்கும், ஹலாலையும் சிந்திக்கும், ஹராமையும் சிந்திக்கும், நலவையும் சிந்திக்கும், எல்லா விடத்தையும் சிந்திக்கிறது தான் மூளை.
ஆனா கல்பு இருக்குது இல்லையா, கல்பு தான் அதை பிரித்தடிச்சு காட்டுது. இதுதான் ஹலால், இது ஹராம், இது நல்லது, இது கெட்டது. கண்ணியமானவர்களே, மூல சுத்தமா இருந்து வேலல்ல, மூல சுத்தமா இருந்து வேலல்ல, கல்பு நூறாக இருக்கணும், பிரகாசமான உள்ளமாக இருக்கணும். அதனால அல்லாஹ் இடத்துல நாங்க துஆ கேட்கணும், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா. யா அல்லாஹ், என் உள்ளத்துல நீ வெளிச்சத்தை தந்துரு ரப்பே. குர்ஆனுடைய வெளிச்சம், அல்லாஹ் அறியக்கூடிய வெளிச்சம், ஹதீஸுடைய வெளிச்சம் யா அல்லாஹ் எனக்கு தந்துரு ரப்பே. இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. யா அல்லாஹ், இந்த உள்ளத்துல வெளிச்சத்தை தந்துரு யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த காலம் இருந்துச்சு, ஆரம்ப காலம் இருந்துச்சு, ரோட்டெல்லாம் இருட்டு, ரோட் இருட்டு, பள்ளி வாயில்கள் இருட்டு, வீடுகள் இருண்டு போயிருந்தது. ஆனா அங்கு இருந்தவர்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்துச்சு, உள்ளங்கள் மின்னிக் கொண்டிருந்தது. இப்ப எல்லாம் வெளிச்சம், பள்ளிகள் லைட்டுகள் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது, வீடுகள் அலங்கரிக்கப்பட்டிருக்குது, ரோட்டுகள் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஆனா உள்ளங்கள் இருட்டாகிவிட்டது, உள்ளங்கள் இருட்டாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, நாங்க உடம்பால ஜிஸ்மானியத்தால எங்கட உடப்பால நாங்க அமல் செஞ்சு வேலை இல்ல, எங்கட உள்ளம் அல்லாஹோட சம்பந்தமாகணும், எங்கட உள்ளம் அல்லாஹோட சம்பந்தமாகணும். கண்ணியமானவர்கள், ரெண்டு இபாதத் இருக்குது, ரெண்டு இபாதத் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க இபாதத்தே ஜிஸ்மானி பதனி அப்படின்வாங்க, உடம்பால் செய்யக்கூடிய இபாதத். இன்னொன்று இருக்குது இபாதத்தே கல்பி, உள்ளம் சார்ந்த இபாதத், உள்ளம் சார்ந்த இபாதத். கண்ணியமானவர்களே, இந்த இபாதத்துல மிக சிறந்தது எது தெரியுமா? உள்ளம் சார்ந்த இபாதத், உள்ளத்தால செய்யக்கூடிய அமல். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஹலால் ஹராம பத்தி ஒரு விடயத்துல பேசுற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹலாலும் தெளிவாக இருக்குது, ஹராமும் தெளிவாக இருக்குது. வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், இன்னும் சில காரியங்கள் சந்தேகத்துக்குரிய காரியங்களாக இருக்குது என்ற விடயத்தை அந்த ஹதீஸ்ல பேசிட்டு வர நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்க, அலா அறிந்து கொள்ளுங்க, இன்ன ஃபில் ஜஸதி முலுகா, உங்களோட உடம்புல ஒரு சதப்பிண்டம் இருக்குது, சதப்பிண்டம் இருக்குது. இதா ஸலுஹத் ஸலுஹ ஸாயிர் ஜஸதி, இது சரியாகிட்டா, இது சீராகிட்டா முழு உடம்பும் சீராகிரும், முழு உடம்பும் சீராகிரும். வ இதா ஃபஸதத், அது கெட்டு போயிட்டா, உள்ளம் கெட்டுருச்சுண்டா, ஃபஸதத் ஸாயிர் ஜஸதி, அவருடைய முழு உடம்பு கெட்டு போயிடும். அவர் செய்யற அமல்ல எந்த பிரயோஜனமும் இல்ல, அவர் எந்த பிரயோஜனமும் இருக்காது. கண்ணியமானவர்களே, நிறைய பேருட எப்படின்னா தக்வாக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தா, தக்வாக்கு நாங்க உதாரணம் சொல்றதாக இருந்தா, எப்ப வாலிபர்களுக்கு சொல்கிறேன் கண்ணியமானவர்களே, ஒரு அறை தற்காலத்துல சொல்றதாக இருந்தா அப்படிதான் சொல்லணும். ஒரு அறை, அந்த அறையில பூட்டு போடப்பட்டிருக்குது, அந்த அறையில வேண்டிய வேலை செஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு எங்கட கையில போன் இருக்குது, எங்கட கையில போன் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா போட்டு கொள்ளலாம், வெளியே சத்தம் கேட்காது, நல்ல நெட் வேலை செஞ்சு கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் ஒரு வாலிபன் பயப்படுகிறான், என்ற ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு வாலிபன் பயந்து, ஒரு மனிதன் பயந்து அந்த போனை எடுத்து வெளியே வச்சுட்டு மக்களோட மக்களாக அந்த கதவை திறந்து விட்டு வெளியே போகிறான் என்றால் இதுதான் தக்வா, இதுதான் இறையச்சம். கண்ணியமானவர்களே, இதுதான் கல்புல நூறானியத் இருக்குது, இதுதான் கல்புல நூறானியத் இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, இதுதான் எங்கட கல்புல நூறானியத் இருப்பதற்கு உதாரணம். தனிமையில் இருந்தாலும் பயம், மக்களோடு இருந்தாலும் பயம், நாங்க இன்னொரு நாட்டை விட்டு எங்கட குடும்பத்தை விட்டு வெளியில போனாலும் அல்லாஹ்வினுடைய பயம்,
இப்படி எப்ப நாங்க இருக்கிறோமோ இப்பதான் எங்கட உள்ளத்துல நூரானியத், கல்புல நூரானியத் இருக்குது. இதற்குரிய உதாரணம். எனவே கண்ணியமானவர்களே, கட்டாயமாக அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டிய துஆ இதுதான். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்துல நீ வெளிச்சத்தை தந்திரியா அல்லாஹ், ஒளிய தந்திரியா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை படிச்சு தந்தாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரற்றவனே, உள்ளங்களை பிரற்றவனே, தப்பித் கல்பி அலா தீனிக், என்னைய தீன்ல நீ உறுதிப்படுத்தி வச்சிரியா அல்லாஹ், என்னைய உறுதிப்படுத்தி வச்சிரியா அல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஏ முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை பிரற்றவனே. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்குது இல்லையா, உள்ளம், இந்த உள்ளம் அல்லாஹ்வினுடைய பைன இஸ்பஐன், அவனுடைய ஏவலுக்கு மத்தியில இருக்குது. இரண்டு கைகள் விரலுக்கு மத்தியிலண்டா அவனுடைய ஏவலுக்கு மத்தியில் இருக்குது. ஒரு முஃமின நல்லவனாக வச்சிருக்கிறதும் அவனை மற்ற முறைக்கு மாற்றுறதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதனால் அதிகமாக அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தீனிக வ தாஅதி, ஓட வழிபாட்டுல ஓட தீன்ல ஏண்ட உள்ளத்தை நீ வச்சிரியா அல்லாஹ், ஏண்ட உள்ளத்தை நீ திருப்பிராதே யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு மனிதரும் கட்டாயமாக அல்லாஹ் இடத்துல கேட்கணும். உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். உள்ளம் கெட்டு விட்டா நாங்க செய்யற எந்த அமலும் கூடாது, எந்த அமலும் சேராது. கண்ணியமானவர்களே, தொழுகைக்கு வாரோம், தொழுகைக்கு வந்து நின்றா எங்கட உள்ளம் எங்கேயோ, நாங்க தக்பீரை கட்டினா 4 ரக்காத்தாக இருந்தாலும் எக்ஸசைஸ் செய்யற மாதிரி அந்த 4 ரக்காத்தையும் சரியாக முடிச்சிட்டு போறோம். ஆனா நாங்க தொழுதது எத்தனை ரக்காத்துன்னு எங்களுக்கே தெரியா தொழுது முடிச்சதுக்கு பின்னால. காரணம் என்னண்டா, எங்கட உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் இல்ல, எங்கட உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் இல்ல. எங்கட உள்ளம், எங்கட உடம்பு எங்க இருக்குதுண்டா, எங்கட வேலை, எங்கட அந்த வளமையான இபாதத்துல வளமையான வேலையாக, ஒரு வேலைப்பாடாக எங்கட உடம்புகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, எங்கட உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம். அடுத்ததுதான் கண்ணியமானவர்களே, நாங்க அல்லாஹ்வோட நெருங்குறதுக்கு நாங்க நினைக்கிறோம், அல்லாஹ்வோட நெருங்கலாமா, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேனே, நான் பெரும் பாவிய, எத்தனையோ பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறேன், நான் குடிச்சு கொண்டிருந்தேன், நான் போத பொருள் பாவிச்சுட்டு இருந்தேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா நினைக்காதீங்க. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டிடாதீங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டிடாதீங்க. உள்ளத்தால அல்லாஹ்ட்ட நீங்க கஞ்சுங்க, கதறுங்க, கையாதுங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியை பார்க்கிறேன்டா எவ்வளோ பேரை சந்திக்கணும், அவரோட நெருக்கமா இருக்கிறவரை சந்திச்சாதான் பார்க்கலாம், அல்லது அவருக்கு ஏதாச்சும் ஒரு நேரம் ஒன்று எடுக்கணும், ஒரு நேரம் ஒன்று எடுக்கணும், அந்த நேரத்துல தான் போய் சந்திக்கலாம். ஆனா ரஹ்மான், காதிர், மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசர், அரசர்களுக்கெல்லாம் அரசர், அப்படியானவனை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க எந்த நேரத்துல யா அல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் பதில் கொடுப்பான், எந்த நேரத்துல யா அல்லாஹ்னு கையை தூக்கினாலும் அல்லாஹ் பதில் கொடுப்பான். புகாரில வரக்கூடிய ஒரு ரிவாயத், யாரு இரவுல திடீரென்று முழிச்சு கொண்டாரோ அப்படின்ற ஒரு பாடம், அந்த பாடத்துல வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உபாதத் இப்னு ஸாமித் রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு, உபாதத் இப்னு ஸாமித் রাদিয়াল্লাহு தஆலா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஆர மினல் லைல், யார் இரவுல திடீரென்று முழிக்கிறாரோ, முழித்து ஃபகால, உடனே சொன்னாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சும்மா கால, பிறகு சொன்னார், அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரே. எப்ப கேட்கிறார் அல்லாஹ்ட்ட? எப்ப கேட்கிறார்? ராவில திடீர்னு முழிச்சார்,
திடீர்னு முடிச்சாச்சு. முடித்து விட்டு எங்களுக்கு தெரிஞ்சதுதான் இந்த துவாக்கள் தெரிஞ்சது என்ன, 4ஆம் கலிமா 3ஆம் கலிமா. ஆரம்ப நாங்க எங்கட இதெல்லாம் படிச்சிருப்போம். 4ஆம் கலிமா 3ஆம் கலிமா இந்த ரெண்டையும் ஓதிவிட்டு சும்மா சொன்னாரு, இக்ஃபிர்லி யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று சொன்னா, அவ் அல்லது துஆ துஆ செய்றார், யா அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் எனக்கு இப்படியான தேவை இருக்கு யா அல்லாஹ் தந்துரு யா அல்லாஹ் என்று அந்த நேரத்துல துஆ செஞ்சாரு. அடுத்தது சொல்றாங்க அவருக்கு அதுக்கு பதில் கொடுக்கப்படும். அல்லாஹ் உடனே பதில் கொடுத்துருவான். மாஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான் என்னுடைய அடியான், உடனே பதில் கொடுக்கிறான். எப்ப கேட்கிறது? ராவையில திடீர்னு முழிச்சதுக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சு உடனே பதில் அளிக்கிறான். அது மட்டுமல்ல, சிரமம் பார்க்கல உடனே எழுப்பினார். என்னை அல்லாஹ் எழுப்பாட்டு இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அவனை ஞாபகப்படுத்துறதுக்கு. அதனால எழுப்பினார். காம எழுப்பினார். ஃபஸல்லா 2 ரகாத் தொழுதார். தொழுது விட்டால் குபிலத் ஸலாத்துஹு அவருடைய தொழுகை உடனடியாக கபூல் செய்யப்படும். இது எங்க வந்த ரிவாயத்? புகாரில வந்த சஹீஹான ரிவாயத். குர்ஆனுக்கு அடுத்தது புகாரி. சஹீஹான கிரந்தம் என்றால் புகாரி தான். அப்ப அந்த கிரந்தத்துல வந்திருக்கக்கூடிய விடயம் தான் கண்ணியமானவர்களே. இந்த துஆ ஓதிட்டு ஒருத்தர் துஆவை கேட்டார், அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்றான். அல்லாஹ்வை தொடர்பாகிறதுக்கு நேரங்காலம் இல்லை. எங்கட உள்ளத்தால் அல்லாஹ்வை தொடர்பாக்குவோம், உடம்பால இல்ல. உடம்பால நிறைய பேர் தொடர்பாக்கி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் சொல்லலாம். அதே உள்ளத்தால கல்பால அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்துவோம், கல்பால அல்லாஹ்வோட நாங்க சம்பந்தப்படுத்துவோம். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் தான் இன்னமல் அஅமாலு பின்னியாத். இந்த உலகத்துல நாங்க செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அது எண்ணத்தை கொண்டுதான் இருக்குது. நீங்க எண்ணம் மோசமாக இருந்தா அதுல எந்த பலனும் இருக்காது. ஒருத்தர் வந்து தொழுகிற நேரம் குர்ஆனுடைய வசனம் பேசுது எங்களோட. வயலுல் லில் முஸல்லீன் தொழக்கூடியவருக்கு என்ன இருக்குது? வயல் என்ற நரகம் இருக்குது. வயலுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க நாசம் உண்டாகட்டும் அப்படின்வாங்க. வயல் என்ற நரகம் இருக்குது, அல்லது வயல் என்ற இந்த நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளவரர்களே, தொழுகையாளிக்கு நாசமா, தொழுகையாளிக்கு வயல் என்ற நரகமா என்றா அந்த குர்ஆனுடைய வசனம் அடுத்த வசனம் பேசுகிறது. அவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் யுராஊன். அவர்கள் யாருன்னா அவங்களோட தொழுகையை காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவாங்க, காண்பிப்பதற்காக வேண்டி தொழுது கொண்டிருப்பாங்க. அவரு பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்லடியார் வந்து தொழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். சதக்கா செஞ்சிட்டார், ஒரு தான தர்மத்தை செஞ்சிட்டார், உடனே சொல்லுவாரு பாருங்களே நான் தான் செஞ்சேன். ஏன் சொல்லி காட்டும்? கனிமானவர்களே, இஹ்லாஸுக்கு ஒரு வளைவிலக்கணம் சொல்லுவாங்க, ஒரு வளைவிலக்கணம் சொல்றாங்க. எப்படின்னா, நாங்க செய்யற இபாதத் இருக்குது இல்லையா, நாங்க செய்யக்கூடிய வணக்கம், இந்த வணக்கத்தை யாரு சொல்லி காட்ட விரும்பலையோ, யாரு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, இவர்தான் இஹ்லாஸான முறையில் அமல் செஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட என்ன எப்படி தெரியுமா? செய்யணும், ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது என்று செய்யறாராக இருந்தால் இதுதான் மன தூய்மையான அமல். அதிலேயே சொல்றாங்க. எப்படின்னா, ஒருத்தருக்கு எப்படின்னா ஆசை, நான் செய்யற தவறு மற்றவங்களுக்கு விளங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். நான் செய்யற தவறு மற்றவங்களுக்கு விளங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, மக்களிடத்துல எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கணும்னு நினைக்கிறார். ஏட தவறு விளங்கினாலும் பிரச்சனை இல்ல, என்னைய பத்தி குறை சொன்னாலும் பிரச்சனை இல்ல, நான் யாருக்காக செய்கிறேன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், அவன் எனக்கு கூலி தந்தால் போதும் என்று யார் செய்கிறாரோ அதுதான் இஹ்லாஸ், அதுதான் உண்மையான கல்வி நூரானி, உள்ளம் பரிசுத்தமான ஒரு அமல். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அமலை எங்கட வாழ்க்கையில நாங்க எடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விடயம் தான் அல் உஜுப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளம் சார்ந்த ஒரு விடயம். எப்படின்னா, ஒருத்தர் 4 பேர் வந்து பள்ளியில கொஞ்சம் நல்லா ஒரு 5 நேர தொழுகைக்கு சரியா வந்து தொழுதுட்டா அவர்ட மனசுல வார யாரு எப்படி தெரியுமா? தொழாதவனை எல்லாம் கேவலமா பார்க்கிறேன். இது இருக்குது உஜுபுல்லுவோம். இது வந்து உஜுபுன்ற தற்பெருமை. கண்ணியமானவர்களே, தற்பெருமை வரவே கூடாது. உள்ளத்துல வார ஒன்றுதான், உள்ளத்துல வார ஆக மோசமான ஒரு செயல். என்னண்டா, இவர் நல்ல ஒரு அமல் செஞ்சிட்டா இவர் மற்றவங்களை பார்க்கிற, என்ன இவர் என்ன பள்ளிக்கு இல்ல அப்படின்னு ஒரு கேவலமான முறையில
கவலையில் பார்க்கிறது ஒன்று இருக்குது. என்னடா இவர் பள்ளிக்கு வரலையே, இந்த மனுஷரை நாங்க பள்ளிக்கு எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படி பார்க்கிறது ஒன்று இருக்குது. ஆனா பாரு அப்படி கேவலமா பார்க்கிறோமா இருந்தா இது என்னண்டா எங்களை பெருமையா நினைக்க ஆரம்பிக்கும், எங்களை பெருமையா நினைக்க ஆரம்பிக்கிறோம். இது என்ன செய்யும்டா எங்களை அழிச்சு போற்றும், எங்களோட அமல்களை அழிச்சு போற்றும். கண்ணியமானவர்களே, கான யஹ்யா இப்னு முஆத், யஹ்யா இப்னு முஆத் என்பவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். யகூல் சொல்வாரு, இய்யாக்கும் வல் உஜுப், உங்களுக்கு அந்த தற்பெருமையை நான் எச்சரிக்கிறேன். ஆட்களை பார்த்து சொல்லுவாரு, இய்யாக்கும் வல் உஜுப், உங்களுக்கு தற்பெருமையை நான் எச்சரிக்கிறேன். ஃபைனல் உஜ்ப முஹ்லிகா, ஏன்னா தற்பெருமை இருக்குதே உங்களை எல்லாம் அடிச்சு போற்றும், நாசமாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முஹ்லிகத்துன் லி அஹ்லி, அவருடைய குடும்பத்தை நாசமாக்கிரும். ஃபைனல் உஜ்ப, ஏனென்றால் அந்த உஜுப் இருக்குதே, தற்பெருமை இருக்குதே, யகுலுல் ஹஸனாத், நல்ல நல்ல அமல் செஞ்சிருப்பார், மாஷா அல்லாஹ், சதகா செஞ்சிருப்பாரு, தான தர்மங்கள் செஞ்சிருப்பாரு, வந்தவங்களுக்கு கொடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இது யகுலு சாப்பிட்டு விடும், யகுலு சாப்பிட்டு விடும். இவர் செஞ்சதெல்லா நன்மைகளும் இல்லாம போயிடும். யகுலுல் ஹஸனாத் கமா தகுலுன் நாருல் ஹதப, நெருப்பு விறகை எப்படி சாப்பிடுதோ, விறகு எப்படி சாப்பிடும், நெருப்புல கொண்டு போய் விறகு போட்டு எப்படி இருக்கும், கொஞ்ச நேரத்துல காணல். அத மாதிரி இவருடைய தற்பெருமை என்ன செய்யும்டா அவருடைய அமல் எல்லாம் அப்படியே இல்லாமல் ஆக்கியார், அப்படியே இல்லாமல் ஆக்கியார். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க கட்டாயமாக இந்த உள்ளத்துல வரக்கூடிய ஒன்றுதான் தற்பெருமை. நான் அமல் செஞ்சிட்டா அவர் நினைக்கிறது மற்றவங்களை எல்லாம் கேவலமா பார்க்கிறது. இவர் என்ன செய்யறாரு இல்லை. கண்ணியமானவர்கள், ஒரு ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ஒருத்தர் அமல் செஞ்சு கொண்டே இருப்பார், சுவர்க்கத்துடைய அமலாகவே அமல் செஞ்சு கொண்டிருப்பார், சுவர்க்கத்துடைய அமலாகவே அமல் செஞ்சு கொண்டிருந்து அவருக்கும் அந்த சுவர்க்கத்துக்கும் ஒரு ஹிரா, ஒரு முலம் தான் இருக்கும், போறதுக்கு ஒரு முலம், அப்படி தாண்டினால் போயிடலாம், அப்படி ஒரு அமலை செஞ்சா போயிடலாம். அப்படின்னு இருக்கிற நேரம் ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அல்லாஹ் அங்க எழுதி வச்சது அவரை முந்தினா ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், அவர் நரகவாசிட அமலாக அமல் செய்ய ஆரம்பிச்சிருவார். கடைசி நேரம் ஒரு 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 முலம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நரகவாசியுடைய அமலாக அமல் செய்ய ஆரம்பிப்பார். இந்த நேரம் அவர் அப்படியே அந்த அமல்ல போய் முடிந்து கடைசி அவருடைய மரணம் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமலாக அமல் மாறி அவரை நரகத்துல கொண்டு போய்விடும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாரும் பெருமை அடிச்சு கொண்டிருக்கலாம். ஜுப்பாவை போட்டுட்டாரு, தாடியை வச்சுட்டாரு, தொப்பியை போட்டுட்டாரு, அதனால இவர் நினைச்சிட்டாரு நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாரும் எப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நபி அவர்களுடைய ஈமானுக்கு அடுத்த தரத்துல இருக்கக்கூடியது. யாருடைய ஈமான்டா? அபூபக்கர் சித்திக்குடைய ஈமான். ஆனா அவர் கூட நான் தான் சிறந்தவர் என்று ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, எங்கட உள்ளத்துல வர ஆக மோசமான ஒன்றுதான் உஜுப், தற்பெருமை. இத யாரு வெறுத்திருக்கிற? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வெறுத்திருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விடயம் தான், லவ் கான அஜுப் ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அந்த தற்பெருமை என்பது வந்து விட்டால் அவன மாதிரி கெட்ட மனிதன் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்றாங்க. இந்த உலகத்துல கெட்ட மனிதன் யாரும் கிடையாது, தற்பெருமை வரவே கூடாது. அடுத்து சொன்னாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எப்படின்னா, முந்தைய காலத்துல குர்ஆன் எப்படின்னா பாதுகாக்கப்பட்ட உள்ளத்துல தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல். அதை பெருசா ஒரு முன்மாதிரி காட்டல் எதுக்குண்டா, ஏன்னா மக்களோட உள்ளத்துலதான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு. நபி அவங்கள்ட்ட போய் கேட்டா குர்ஆனை காட்டுங்கன்னு கேட்டா யாரை காட்டுறது? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போறாரு, இந்த பாருங்க இவர்தான் குர்ஆன், இவர்தான் குர்ஆன். அவங்களோட வாழ்க்கை குர்ஆனாக இருந்துச்சு. இப்ப போய்த்து குர்ஆன் எடுத்து காட்டுங்க, ஒரு பயான எடுங்கண்டா என்ன செய்யறது? அவரோட வாழ்க்கையை காட்ட இயலாதே. இந்த இவரை பாருங்க, இவர் எப்படி இருக்கிறார், இவரை எடுத்துக்கொண்ட முழு வாழ்க்கையும் குர்ஆன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. கண்ணியமானவர்களே, இப்ப என்னண்டா ஒரு பயான் எடுங்கண்டா அந்த சீடி எடுத்து கொடுக்கிறது. இந்த சீடியில நல்ல பயான் இருக்கு, இந்த கெசட்ல நல்ல பயான் இருக்கு. கண்ணியமானவர்கள், அதல்ல அந்த காலத்துல குர்ஆனாக வாழ்ந்தார்கள். உள்ளத்துல குர்ஆன் இருந்துச்சு, உள்ளத்துல ஹதீஸ் இருந்துச்சு, அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, அப்படியாக இருந்தவர் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சொல்றாங்க எப்படின்னா, அல் ஹலாகு ஃபி இஸ்திஸ்னத்தைன், ரெண்டு விடயத்துல அழிவு இருக்குது. மனுஷனை அழிச்சு போடுற ரெண்டு விடயம் இருக்குது. அல் குனூத் வல் உஜுப். குனூத்னு சொன்னா போதும் என்ற மனம் என்று சொல்லுவோம். அதாவது இவ்வளவு செஞ்சாச்சு, போதும் இல்லை எங்களுக்கு அமல்,
எங்களுக்கு போதுமே, இவ்வளவு செஞ்சிருக்கோம், சதகா கொடுத்திருக்கிறோம், சதகா கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டா அவரை வாழ்க்கையில அழிச்சு போட்டுரும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு யாரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் அல் உஜுப், தற்பெருமை, உள்ளத்துல நான் தான், என்னைய விட்ட ஆள் இல்ல அப்படின்னு வந்துருச்சுண்டா கண்ணியமானவர்களே ஆக பெரிய ஒரு நாசத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்துரும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல இருக்கிறாங்க. அடுத்தது கண்ணியமானவர்களே முக்கியமான ஒன்றுதான், ஆரம்பத்திலையும் சொன்னேன், எங்கட உள்ளத்துல எப்ப நூறானியத் வர ஆரம்பிக்குதோ அல்லாஹ் எங்களை அல்லாஹ்விடத்துல நூறானியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் நிறைய பேர் உணர்ந்திருப்பீர்கள். அல்லாஹ்விடத்துல நூறானியத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தக்வாவை பயந்து நாங்க நடக்கிற நேரம் எங்கட பாவத்தின் பக்கம் நாங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருந்திருப்போம். அல்லாஹ்விடத்துல நாங்க கேட்டிருப்போம், யா அல்லாஹ் எனக்கு இப்படி பாவம் இருக்கு யா அல்லாஹ், இனி அந்த பாவத்தின் பக்கம் நெருக்கிறாதே யா அல்லாஹ் என்று நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்டிருந்தா அல்லாஹ் என்ன செய்வாண்டா அந்த பாவத்தின் பக்கம் போறதை விட்டு எங்களை பாதுகாப்பான், அப்படி தூரமாக்க அப்படியே எங்களை கொண்டு வருவான் வேற இடத்துக்கு. சில நேரம் நாங்க தனிமையில பாவம் செஞ்சுட்டு இருந்திருப்போம், தனிமையில பாவம் செஞ்சு கொண்டு இருந்திருப்போம். அல்லாஹ்விடத்துல கேட்டிருப்போம், யா அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் தனியில பாவம் செய்றியா அல்லாஹ், நீ பாதுகாத்துறியா அல்லாஹ், அந்த இடத்துக்கு போறதுக்குரிய வழியை ஏற்படுத்திடாத யா அல்லாஹ்டா, அல்லாஹ் எங்களுக்கு வேற வழிகளை ஏற்படுத்துவான். இப்படி வழிகளை ஏற்படுத்துற நேரம் எங்களோட உள்ளத்துல உண்டாக வேண்டிய ஒன்றுதான் என்னன்னா அல்லாஹ் எங்களோட இரக்கமாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான். நாங்க இப்ப என்ன செய்யணும்னா நாங்க அதை விட்டு அப்படியே தூரமாகணும், அந்த பாவத்தின் பக்கம் இன்னும் முயற்சி செஞ்சு போகக்கூடாது, அந்த பாவத்தை விட்டு நாங்க இன்னும் வெளியாகணும். அல்லாஹ் எங்களோட உள்ளத்தால அல்லாஹ் எங்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான், எங்களோட உள்ளத்தை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால அந்த இடத்தை விட்டு நாங்க அப்படியே தூரமாகணும். கண்ணியமானவர்களே அப்படி தூரமாகினா அல்லாஹ் எங்களை அப்படியே தூரமாக்கி ஒரு நல்லடியார்களுடைய அந்தஸ்துல கொண்டு போய் எங்களுடைய மரணத்தை ஆக்குவோம். கண்ணியமானவர்களே நாங்க யாரையும் கேவலமாக பார்க்க கூடாது. கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு கொண்டா ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய வாழ்க்கையை முழுமையாக குடி. ஆனா அந்த மனுஷன் போய் கேட்ட சொல்லுவார் என்ன தெரியுமா, நான் திருந்தினா நான் அதுக்கு பின்னால குடியையும் மறந்துடுவேன், பள்ளியோட இருந்து நான் மரணிப்பேன்னு சொன்னார். மாஷா அல்லாஹ், அதே போன்று அவர் பள்ளியோடு ஆகினாரு, பள்ளியோட மரணிச்சார். கண்ணியமானவர்களே அல்லாஹ் நாடி விட்டால் எந்த அடியானையும் கேவலப்படுத்தவும் நினைப்பான், அவர்களை நல்லவர்களாக மாற்றுவான். அதனால நாங்க நல்லவன் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வந்துடக்கூடாது. நாங்க பெரிய ஒரு இடத்துல இருக்கிறோம், அதனால எங்களை விட்ட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுட்டா கண்ணியமானவர்களே அத மாதிரி அழிவு அல்லாஹ் எங்களுக்கு கண்கூடாக காட்டிடும். ஆனால் பெருமை வரக்கூடாது. நாங்க ஏதாச்சும் ஒரு அமல் செஞ்சுட்டா அதை காட்டக்கூடாது. சில நேரத்துல பள்ளிக்கு ஏதாச்சும் செஞ்சிருப்போம், பள்ளிக்கு பெரிய பெரிய வேலைகளை செஞ்சிருப்போம், பள்ளிக்கு பெரிய இடங்களை கட்டி கொடுத்திருப்போம். ஆனா அவரை நிர்வாகத்துல போட்டிருக்க மாட்டாங்க, அல்லது அவரை ஒரு இடத்துல கண்ணியப்படுத்திருக்க மாட்டாங்க. அவர் என்ன செய்வாரு, பாருங்களேன் நான் இவ்வளவு செஞ்சு கூட எனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கலையே என்ற ஒரு மனசுல வந்துட்டா கண்ணியமானவர்களே அவர் செஞ்சதுல எந்த ஒரு பலனும் இல்லை. இதுதான் அவருடைய அமலை வெளிக்காட்டுறது. முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். இப்ப அதிகமானவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய காலம், இதற்கு முன்னால ஹஜ்ஜிகள் செஞ்சுட்டு வந்திருப்போம். ஆனா மனதுல வந்துடக்கூடாது என்ன தெரியுமா, அல் ஹாஜ் என்று என்னைய கூப்பிடல பாருங்களேன். நான் ஹஜ் செஞ்ச ஒரு மனுஷன் என்ற உள்ளத்துல யாருக்கெல்லாம் தோண்டுமோ அவருடைய ஹஜ் கபூலியத்துடைய ஹஜ் கிடையாது. ஏண்டா அது கண்ணியத்துக்காக வேண்டி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னது, அல் ஹாஜ் என்ற வார்த்தை. அவர் ஒரு ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டார், அதனால மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா அவர் எதிர்பார்க்கிறாரு, நான் ஹஜ் செஞ்சுட்டேன், நான் பல கோடிகளை செலவழிச்சு, நான் பல லட்சங்களை செலவழிச்சு போய் ஹஜ் செஞ்சு வந்திருக்கிறேன், என்னைய மக்கள் அல் ஹாஜினு கட்டாயம் கூப்பிடணும், அல் ஹாஜினு போர்டுல போடணும், இல்லண்டா நான் அதுக்கு என்னவாச்சு செய்வேன் அப்படின்ற ஒரு மனசுல வந்தா கண்ணியமானவர்களே அவருடைய அமல், அவர் செஞ்ச அந்த லட்சக்கணக்கான பணமும் அவரால் கபூலியத்துடைய அமலாக இருக்காது. எந்த அளவுக்கு நானாக இருந்தாலும் தான் என்னைய கூட ஒரு மனிதர் ஆலிம், நீங்க ஆலிம் என்று சொல்லல, என்னை ஆலிம் இவர் கூப்பிடல என்று நான் மனசால நினைச்சாலும்
நான் மனதால நினைச்சாலும் நான் இவ்வளவு காலம் படித்ததனுடைய இவ்வளவு காலம் நான் செய்த வேலைகளுடைய எந்த பலனும் இருக்க போறதில்லை. நான் அதை எதிர்பார்த்தான், அந்த வார்த்தையை எதிர்பார்த்தான். கண்ணியமானவர்களே, இதுதான் இஹ்லாஸ் என்றது, இதுதான் மன தூய்மை என்பது. கண்ணியமானவர்களே, எங்கட உள்ளத்தை நூறானியத்துடைய உள்ளமாக ஆக்குவோம். கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் இந்த துஆவை பாடமாக்கி கொள்ளுங்க. ஒவ்வொரு துறைக்கு பின்னாலே ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. யா அல்லாஹ், இந்த உள்ளத்துல நூறானியத்தை தந்திரு யா அல்லாஹ். உன்னோட தொடர்பு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. யா அல்லாஹ், ஏண்ட உள்ளத்தை உன்னோட தொடர்பு படுத்துரு யா அல்லாஹ், ஏண்ட உள்ளத்தை உன்னோட தொடர்பு படுத்துரு யா அல்லாஹ். நான் உன்னோட எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கணும் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் எப்படின்னா துஆ கேட்கிறப்ப தெரியுமா, கஷ்டமான நேரத்துல கையேந்துவாங்க, கஷ்டமான நேரத்துல கையேந்துவாங்க. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறது இல்லை. எப்பயும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஒரு மனிதன் கையேந்தினா அல்லாஹ் கஷ்டமான நேரத்தில் இவர் கையேந்தா விட்டாலும் அல்லாஹ் அவருக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே அல்லாஹ்வோட தொடர்பாகவும் எந்த நேரத்திலும் அழைக்கப்படக்கூடியவன் அல்லாஹ். எந்த நேரத்திலையும் கதவை தட்டினால் திறக்கப்படும் அந்த கதவுகள். எனவே அல்லாஹ்விடத்துல எந்த நேரமும் எழும்புவோம். நாங்கள் திடீரென்று எழுப்பினா இந்த முதலாவது 4ஆம் கலிமா 3ஆம் கலிமா ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்துல கட்டாயமாக கேட்போம், அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லது எங்களோட குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்வோம், எங்களோட குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்வோம். அதே போன்று நாங்க 2 ரக்காத் ஏழும்டா உடனே எழும்பி தொழுது கொள்றது, தொழுது கொண்டு அல்லாஹ் உடனே கட்டாயமாக அதை கபூல் செய்வான். சஹீஹான ரிவாயத். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களை நூறானியத்து உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய உள்ளங்களை பிரகாசமான உள்ளங்களாக ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வோட தொடர்புபடுத்தக்கூடிய தொடர்பான ஒரு உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை நீ வெண்மையான உள்ளங்களாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளமும் சேர்ந்து அமல் செய்யக்கூடிய எங்களுடைய உள்ளமாக நீ ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை யா அல்லாஹ், யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை நீ சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் ஊர்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கடன் துன்பங்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை நிறைவேற்படுத்துறியா அல்லாஹ். நோய்களுக்கு நீ ஆஃபியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஆஃபியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அழகான முறையில வந்து உன்னை இபாதத் செய்யக்கூடிய மனிதர்களை ஆக்கிறியா அல்லாஹ். ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் தொழுகையாளிகள் ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்தவர்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்தவர்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். ஊரை நீ சிறப்பாக்கிறியா அல்லாஹ். ஊரை ஒற்றுமைப்படுத்துறியா அல்லாஹ். நல்ல ஒரு ஊராக